நவலக்கலை மன்றத்தில் இந்த ஆன்லைன் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைத்து மெய்யன்பர்களையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி எனது சிந்தனையை துவக்குகின்றேன். இன்னைக்கு மகிழ்ச்சி தருவது நூல் அப்படிங்கிற பொருள்ல நம்ம சிந்திக்க இருக்கிறோம். மனிதனுடைய துன்பத்தை போக்க வழிகாட்டுறது தாங்க நூல். மனிதனுடைய அறிவு ரொம்ப ரொம்ப மதிப்பு வாய்ந்தது. ஒரு நல்ல நூல், சிறந்த நூல் எப்படி இருக்கணும்னு மகரிஷி ஒரு அற்புதமான கவி மூலம் சொல்றாங்க. அன்போடு மக்கள் அறிவை பெருக்கி, துன்பம் போக்கி, தூய்மை உணர்வோடு இன்பம் துய்க்க ஏற்ற சிறந்த நன்மொழி தொகுப்பே நல்ல நூல் ஆகும். அந்த வகையில மகரிஷி வழங்கிய அனைத்து நூல்களுமே சிறந்த நூல், நல்ல நூல் என்று சொல்லலாம். எல்லாம் அல்ல ஆற்றலுடையது இறைநிலை. அந்த இறைநிலை மனிதனிடம் வந்து தன்னுடைய ஆற்றல்களை, சிறப்புகளை எல்லாம் இன்று வரை விரித்து கொண்டே இருக்கிறது. பிறக்கிற போது அந்த பேரறிவிலிருந்து தாங்க நம்ம வந்தோம். ஆனா புலன்கள் வழியாக அந்த எல்லையற்ற ஆற்றல் என்ன ஆகுது? சுருங்கி போகுது. அதனால புலன்களோடு இயங்கி இயங்கி எல்லை கட்டி நாம செயல்பட்டு வர்றோம். இந்த நிலையிலே இருந்து தன்னை அறிய அறிவு எவ்வாறு உயர்கிறது அப்படின்னா, முதல்ல ஒவ்வொரு உயிர்களிடம் செயல்படுறது எப்படி அப்படின்னா, இன்ஸ்டிங்க்ட் என்று சொல்லக்கூடிய அந்த இயற்கை அறிவு தாங்க. எல்லா பொருட்களிடத்திலும் ஒவ்வொரு ஜீவன்கள்கிட்டயும் ஒரு புழுக்கிட்ட இருந்து கூட அதற்கு என்ன தேவை, எப்படி நடப்பது என்று யாரும் சொல்லிக் கொடுக்காமலே வரக்கூடியது இருக்குது பாருங்க. அதுதான் இந்த இன்ஸ்டிங்க்ட் என்று சொல்லக்கூடிய இயற்கை அறிவு. இந்த இயற்கை அறிவு எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது. இயற்கையோட வளமான இருப்புகளுக்கும் சூழ்நிலைகளுக்கும் ஏற்ப தனது தேவைகளை முறைப்படுத்திக் கொள்கின்ற சிறப்பாற்றலே இயற்கை அறிவுன்னு சொல்றாங்க மகரிஷி. ஒரு மீன் குஞ்சு பிறந்த உடனே அதை நீந்த தெரிந்து கொள்ளுது. எப்படி? இன்னொரு மீன் சொல்லி கொடுக்காம தானாகவே நீந்தி கொள்ளுது. அதுபோல ஒரு குழந்தை பிறந்ததுன்னா யாரும் கற்றுக் கொடுக்காமலே தானாகவே தாய்கிட்ட பால் குடிக்குது. அப்போ அந்த இயற்கை அறிவு தான் இதெல்லாம். யாரும் சொல்லி தராம தானாக வர்றதுதான். அதன் பிறகு அந்த மாதிரி இயற்கையாக எழுந்த வேகத்துல அனுபவத்துல வர்ற போது ஒவ்வொன்றையும் அனுபவிக்கிற போது ஏற்படக்கூடிய இன்பம், துன்பம், ஏற்ற தாழ்வுகளை கொண்டு இப்படிதான் செய்யணும், அப்படி செய்யலாம், இவ்வளவுதான் செய்யணும் என்கிற அளவு தெரியுது பாருங்க. இங்கதான் அடுத்த கட்டமாக, அதாவது இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நுண்மை அறிவு அங்க மனிதன் கிட்ட செயல்பட ஆரம்பிக்குது. அந்த இன்டெலிஜென்ஸ் என்பது ஒவ்வொரு மனிதன் கிட்டயும் எப்படி செயல்படுதுன்னா, அவனோட அனுபவத்தை ஒட்டி தாங்க வருது. எந்தெந்த அளவுல அனுபவம் உயருதோ அந்த அளவுக்கு தான் மனிதனுடைய அந்த இன்டெலிஜென்ஸ் என்ற அந்த நுண்மை அறிவு மிகுதியாக செயல்படும். அதற்கு மேலாக இந்த இன்டெலிஜென்ஸ் எப்படி செயல்படுது அப்படின்னா, கருமைய பதிவு மூலமாகவும் வரும். எப்படின்னா, இப்போ மகரிஷியோட தந்தையார் வரதப்பன் ஐயா வந்து அன்னைக்கு பாருங்க எழுத படிக்க தெரியாது அவருக்கு. அந்த காலத்துல செவிவழி செய்தி மூலமாகவே பல நூல்களை கற்றிருந்தார். அறப்பளிச்சுரர் சதகம், தண்டலையார் சதகம், குமரேச சதகம், இது எல்லாத்தையும் தானே மனப்பாடம் செஞ்சு வச்சிருந்ததுனால மகரிஷிக்கு முறையாக புத்தகம் இல்லாமலேயே சொல்லி கொடுத்தாரு. அதுக்கு பிறகு எழுத்து கூட்டி படிக்க தெரிஞ்ச பிறகு புத்தகங்களை வாங்கி கொடுத்து படிக்க சொன்னாராம். இது எவ்வளவு பெரிய விஷயம். அப்போ குழந்தை பருவத்திலேயே இந்த மாதிரி ஒரு பதிவை அப்பா மூலமா அவர் பெற்றுக்கொண்டார். அந்த இயற்கை வழியாகவே அவருடைய அந்த இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நுண்மை அறிவு மிகுதியாக செயல்பட ஆரம்பிச்சது. எடுத்துக்காட்டா, அன்னைக்கு மகரிஷியோட அப்பா குழந்தையா இருக்கும்போது மகரிஷிக்கு ஒரு கதை சொன்னாராம். இந்த உலகத்தை அரக்கன் பாயா சுருட்டான் அப்படின்னு சொன்னாராம். உடனே இடையில மறிச்சு மகரிஷி கேக்குறாங்க, உலகத்தை பாயா அரக்கன் சுருட்டினான்னு சொல்றீங்க, அவன் எங்க நின்னு சுருட்டினான் அப்படின்னு கேட்டாராம். அப்பாவுக்கு பதில் சொல்ல தெரியல. இது குழந்தை பருவத்திலேயே அவர் ரொம்ப அறிவாளியாக இருந்தார் என்பதற்கான ஒரு சான்று. அடுத்ததாக அந்த தேர்ந்தறிவை பத்தி பார்க்கலாம். தேர்ந்தறிவு அப்படிங்கிறது எப்படி கிடைக்கும் அப்படின்னா, பலருடைய அனுபவங்களை கேட்டும் பார்த்தும் வரக்கூடிய ஒரு அறிவு இருக்கே, அது வந்து ஆங்கிலத்துல நாலேஜ்ன்னு சொல்லுவாங்க. தேர்ந்தறிவுன்னு மகரிஷி தமிழ் படுத்தியிருக்காங்க. இப்ப நாலேஜ் அப்படிங்கிறது குவியல், பலருடைய அறிவு, பலருடைய அனுபவம், அதை தான் ஒருவனே சேர்த்து கொள்றது. அது எப்படி வரும்னா, அது படிப்புனால வரலாம்,
பார்வையினால வரலாம். இன்னும் ஒருவரோடு ஒருவர் உரையாடுறதுனால சேர்த்து கொள்ளக்கூடியது. இது கலெக்டிவ் நாலேஜ் அப்படின்னு சொல்லலாம். எந்த இடத்துல அனுபவங்கள் எல்லாம் குவியுதோ அதுதாங்க அறிவு. அதாவது உயிர் சக்தியில அனுபவங்கள் எல்லாம் குவிஞ்சு இருக்கிறதுனால, அங்கதான் அந்த அறிவும் இருக்குது. அந்த அறிவானது வெளியில படர்க்கை நிலையில வந்தா அது எல்லை கட்டிக் கொள்ளுது. அந்த அறிவுக்கு இன்னொரு பேர் என்ன? மனம். இப்ப பெயர் தான் இங்க மாறிப்போகுது. அதன் பிறகு அந்த அனுபவங்கள் எல்லாம் உயர்ந்து, அறிவு இயற்கையோடு ஒன்றி, இயற்கைக்கும் தனக்கும் இருக்கக்கூடிய உறவ அறிஞ்சு, அதன் பிறகு இறைவனே தான் நானாக இருக்கிறான். எனக்குள்ள அந்த இறைநிலையானது உடம்புங்கிற எல்லைக்குள்ள அறிவா இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத உணரும்போது, அந்த விளக்கம் தான் மெய்ப்பொருள் விளக்கம். அது ஆங்கிலத்துல விஸ்டம்னு சொல்லுவாங்க. அதுவரையில இப்படியே வளர்ந்து கொண்டு வரும்போது, இந்த கலெக்டிவ் இன்டெலிஜென்ஸ் என்பதுதான் இன்னைக்கு மனுஷனுக்கு ரொம்ப தேவைன்னு குரு பிரான் சொல்றாங்க. சின்ன வயசுலயே இந்த கலெக்டிவ் இன்டெலிஜென்ஸ் இருக்குது இருக்குது. மகரிஷிக்கு நிறையவே இருந்தது. அவரோட தேடல் பாத்தீங்கன்னா, அவரோட அப்பா மூலமாவும், அம்மா மூலமாவும் தான் அதிகமாக வெளிப்பட்டது. அன்னைக்கு அவரோட தந்தையார் பாத்தீங்கன்னா, நாட்டு சரக்குகள வச்சே அங்க ஊர்ல இருக்கிறவங்களுக்கு வைத்தியம் பண்ணியிருக்கிறாரு. சூரணம், அந்த பஸ்பம் எல்லாம் தயார் பண்ணி, கஷாயம் எல்லாம் போட்டு குடுத்து நோய தீர்த்திருக்கிறாரு. அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, பெண்கள் மருத்துவம், குழந்தை பேறு இதெல்லாம் வந்து நல்லபடியாக அங்க ஓடா உழைச்சு செஞ்சிருக்காங்க. 2 பேருமே அவ்ளோ தூரம் சேவை செஞ்சிருக்காங்க. அப்போ இந்த பதிவு மகரிஷி கிட்ட இயற்கையாகவே கருவழியா வந்துருச்சு. அப்ப அந்த பதிவின்படியே மகரிஷி வாழ்நாள்ல ஒவ்வொரு க்ஷணமும் செயல்பட்டு கொண்டிருந்தாரு. மகரிஷிக்கு அந்த மருத்துவ அறிவை மென்மேலும் இறைநிலையானது தெளிவுபட வச்சது. அதன் பிறகு ஒவ்வொரு அன்பர்களையும் கருவியாக அவருக்கு தூது அனுப்பி அவருடைய அறிவை மென்மேலும் மெருகேற்றியதுன்னு சொல்லலாம். அதுல வைத்திய பூபதி கிருஷ்ணாராவ் ஆயுர்வேத மருத்துவத்தை முறையா மகரிஷிக்கு சொல்லி கொடுத்ததுனால மருத்துவத் துறையில நல்ல தேர்ச்சி பெற்றாங்க. தத்துவ விளக்கத்தையும் அந்த கிருஷ்ணாராவ் சொல்லிக் கொடுத்தாரு. புருவத்திடையே மனதை நிலைநிறுத்தி தியான முறையையும் போதிச்சாரு. அவரே சரச சம்ஹிதை, சுஸ்ருத சம்ஹிதை, மாதவ நிதானம், அஷ்டாங்க ஹிருதயம், ரச ரத்தின சமுச்சயம் முதலிய சம்ஸ்கிருத நூல்கள்ல இருந்தும் அந்த வைத்திய பூபதி கிருஷ்ணாராவ் மொழிபெயர்த்து மகரிஷிக்கு போதிச்சார். இப்ப 2 ஆண்டுகள்ல மருத்துவத்துல தேர்ந்த அறிவை பெற்றுட்டாங்க. தத்துவ அறிவிலையும் தெளிவு பெற்றாங்க. தியானத்திலும் நல்ல பற்று உண்டாச்சு. அதன் பிறகு தன்னோட அக்காள் கணவரான ஆயுர்வேத சித்த மருத்துவங்களை கையாளும் மருத்துவர் மூலமாக நல்ல முறையில மகரிஷிக்கு சூரணம், பஸ்பம், எண்ணெய், லேகியம் இதெல்லாம் செய்யற திறனையும் வளர்த்து விட்டாரு அவருன்னு சொல்லலாம். அப்போ நூல்கள் மூலமாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அறிவும் மகரிஷிக்கு மென்மேலும் உண்டாச்சு. பல நூல்களை படித்த ஞானாசிரியர்களோட மருத்துவர்களோட தொடர்பும் கிடைச்சு தன்னுடைய அறிவை மென்மேலும் பெருக்கிக் கொண்டாங்க. அதன் மூலம் பல ரகசியங்களை நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க மனவளக்கலை பயிற்சிகள் மூலமாக. மகரிஷிக்கு ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு காட்சியும் அவ்வப்போது மெய்விளக்க பாடம் சொல்லிக் கொடுக்கும் நூல்களாகவே தோணுதாம். அன்றைக்கு தோன்றியது. பழைய நூல்கள், புராணங்கள், கட்டுக்கதைகள், சடங்கு முறைகள் இவற்றில் அமைந்த கருத்துகளுக்கும் மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய விளக்கத்திற்கும் நிறைய வேறுபாடுகள் இருந்துச்சு. அணுவை பத்தி கூட சில கட்டுரைகளை மகரிஷி அந்த காலத்துல எழுதினாங்க. நிறைய விளக்கங்களை நமக்கு கொடுத்திருக்காங்க. அணு விஷம் அப்படின்னு ஒரு நாடக நூலையும் அற்புதமாக அன்னைக்கு எழுதினாங்க. இதெல்லாம் வந்து திரும்ப திரும்ப வலியுறுத்தி மக்களுக்கு சொல்றது என்னன்னா, இந்த தேர்ந்த அறிவை நிறைய நம்ம வளர்த்து கொள்ளணும் அப்படிங்கிறதுதான். ஒரு சமயம் குருபிரான் அவர்கள் சென்னையில அஷ்டாங்க ஹிருதயம் என்ற ஒரு மருத்துவ புத்தகத்தை பத்தி கேள்விப்பட்டு அதனுடைய ஆசிரியர் ஆயுர்வேத பூஷண பண்டித மேதை துரைசாமி ஐயங்கார் அவரை வேப்பேரியில சந்திக்க போனாங்களாம். அவருடைய புத்தகத்தோட விலை பார்த்தீங்கன்னா அன்னைக்கு 5 ரூபாய் தான். பல இயல்பு வாய்ந்த பல நண்பர்களின் தொடர்பை விட தேர்ந்தெடுத்த சில நூல்களின் உறவை உன்னத உறவு என்று மகரிஷி நினைச்சாங்களாம். அப்போ அந்த புத்தகத்தை எப்படியாவது வாங்கிடணும்னு நினைக்கும் போது கையில எவ்வளவு பணம் இருக்குன்னு பார்த்தா வெறும் 3 ரூபாய் தான் இருக்கு. அப்போ இந்த புத்தகத்தை வாங்காம திரும்பி போகவும் மனம் இல்லை அவருக்கு. டக்குன்னு அந்த ஆசிரியரோட கால்ல விழுந்து, ஐயா என்கிட்ட 3 ரூபாய் தான் இருக்குது. இதை வச்சுட்டு ஒரு புத்தகம் கொடுங்களேன் அப்படின்னு உள்ள உருக கேட்டாங்களாம்.
புத்தக ஆசிரியரோ நெஞ்சுருகி போனாராம். படைப்பாளிக்கு வாசகனோட ஆர்வம் மிகப்பெரிய உற்சாகத்தை தர்றது இயல்புதானே. துரைசாமி ஐயங்காரும் மகரிஷியை அரவணைச்சு ஒரு புத்தகத்தை கொடுத்தாராம். கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்ற அதிவீர ராமபாண்டியனோட வாசகம் தான் இங்க எனக்கு நினைவுக்கு வருதுங்க. ஏன்னா நிறைய சமுதாயத்துக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு மகரிஷி நினைச்சாங்க. அந்த எண்ணமே அவரை வாழ்க்கையில ஒவ்வொரு துறையிலும் சிறிது சிறிதாக முன்னேற்றம் அடைய வச்சதுன்னு சொல்றதுக்கு இந்த நிகழ்ச்சியும் ஒரு சான்றா நம்ம எடுத்துக்கலாம். ஒரு மனிதனே வாழ்ந்து கண்ட அனுபவம் போதுமானதாக இல்ல. எத்தனையோ பொருட்கள் வேணும், எத்தனையோ செயல்கள் வேண்டும், எத்தனையோ அனுபவங்கள் வேண்டும். அதனால பலருடைய அனுபவம் தேவைப்படுது. அறிவு உயர்வுக்கு மென்மேலும் பெருக்கெடுக்க செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் எதுல இருக்கு அப்படின்னு பார்த்தா அது நூல்கள்ல தான் இருக்குங்க அப்படின்னு மகிழ்ச்சி ரொம்ப தீர்க்கமா நம்பினாங்க. தீர்க்கமாவும் சொல்றாங்க. மனிதனுடைய துன்பத்தை களைஞ்சு இன்ப வாழ்வளிக்கத்தக்க முறையில எண்ணிய பெரியவங்க, அதாவது வாழ்ந்து காட்டின பெரியவங்க தான் அவங்களுடைய அனுபவங்களை எல்லாம் நூல்கள்ல எழுதி சென்றிருக்கிறதுனால அந்த மாதிரி நூல்களை நாம படிக்கணும்னு மகரிஷி நம்ம கிட்ட ஒரு அன்பு கட்டளை இடுறாங்க. அந்த மாதிரியான நூல்களைத்தான் பெரியவங்க ஒரு சூத்திரத்தின் மூலமா சொல்லி இருக்காங்க. துக்கம் கெடுப்பது நூல் அல்லது துக்கம் தவிர்ப்பது நூல். இதத்தான் நம்ம இங்க கொஞ்சம் மாத்தி மங்கள சொல்ல போட்டு மகிழ்ச்சி தருவது நூல்னு சொல்லி இருக்கிறோம். இன்னைக்கு சிந்தனை விளக்க தலைப்பாக வச்சிருக்கிறோம். காலத்தால நூல்களோட தரம் கொஞ்சம் குறைஞ்சுதாங்க போயிருக்கு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மைதான். அது ஏன்னா வியாபாரத்துக்காக விற்பனைக்கு வரக்கூடிய நூல்கள்ல ரெண்டே கருத்து தாங்க முன்னாடி நிற்கும். இந்த ரெண்டு கருத்துகள் என்னன்னு பார்த்தா, ஒண்ணு செக்ஸ் அண்ட் பாவர்ட்டின்னு சொல்லுவாங்க. பால் உறவு பற்றிய உணர்ச்சி ஊட்டக்கூடிய கதைகளும் ஏழ்மையில துன்பப்படக்கூடிய உருக்கமான கதைகளும் இன்னைக்கு பெருகிடுச்சு. இப்போ ஒருத்தர் பெரிய பணக்காரராக இருப்பாரு. நாள் ஒண்ணுக்கு லட்சக்கணக்குல கூட சம்பாதிப்பாரு. அவர் ஏழ்மையை பற்றி விவரிக்கும் போதே உருக்கத்தை தான் காட்டுவார். ஏழ்மையை சரியா எழுத வேண்டும் என்று சொன்னா அந்த ஏழ்மையிலே ஆழ்ந்து அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் தானே எழுதணும். அப்படி எழுதினாதான் அந்த நூல் அப்படியே உயிர்ப்போட இருக்கும். அனுபவம் இல்லாதவங்க எழுதியிருந்தா அந்த நூல் சரியாக யாரும் படிக்க மாட்டாங்க. அந்த நூலும் விற்காது. இங்க ஒரு தொல்லை இருக்குதுன்னு மகரிஷி சொல்றாங்க. அப்போ மேலும் இன்னொரு விஷயத்தை தெளிவுபடுத்துறாங்க. அந்த காலத்துல மகரிஷி சொல்றாங்க, நான் ஒருவன் தான் அந்த மாதிரி ஏழ்மையை அனுபவிச்சு அந்த அனுபவ உண்மைகளை எழுதியிருந்தேன் என்னுடைய சுயசரிதை மூலம். என்னுடைய வாழ்க்கை விளக்கத்தை வேறு யாராவது எழுதி இருந்தாங்கன்னா அப்படி இப்படின்னு புகழ்ந்து பிரமாதமா எழுதியிருப்பாங்க. அதாவது ஒரு மனிதன் வாழ்நாளுக்கு பின்னாடி அவனை பத்தி ஒரு நூல் வந்தது என்று சொன்னா நல்ல விற்பனைக்காக அவனை பெயரும் புகழும் உள்ளவனாக சித்தரித்து, அதாவது சித்துக்களை அடைந்தவனாகவே ஆக்கிடுவாங்கன்னு சொல்றாங்க அருள் தந்தை. இப்ப அதெல்லாம் வியாபாரத்துக்காக தான். வருங்காலத்துல அந்த மாதிரியான நூல்களை நாம இனங்கண்டு கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். இப்போ ஒரு நூல் படிக்கிறோம் அப்படின்னா அது நம்ம வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு படிப்பினையாக இருக்கு, நமக்கு எந்த அளவுக்கு நன்மை செய்யக்கூடியதாக இருக்கு அப்படின்னு பார்க்கணும். இப்ப தான், இயற்கை, சமுதாயம் என்ற முக்கோணத்துக்குள்ளாக தான் ஒவ்வொரு மனிதனும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்ப இயற்கை ரகசியங்களையும் தன்னோட மேன்மை நிலைக்கு தன்னுடைய மேம்பாட்டுக்காக எந்த அளவுக்கு இந்த நூல்கள்ல சொல்லி இருக்கிறாங்க, சமுதாய நன்மைக்காக என்னெல்லாம் சொல்லி இருக்காங்க அப்படின்னு நாம இனம் கண்டு கொள்ள வேண்டியது வேண்டும். மேலும் சில விஷயங்களை நமக்கு சிறப்பா சொல்றாங்க. அது என்னன்னா, நீங்க எல்லா நூல்களையும் படிக்கலாம். படிக்கும்போது அதுல மூழ்கிடாதீங்க. மூழ்கிடாம நம் நல்ல நினைவோடு படிக்கணும்னு சொல்றாங்க குரு. அதாவது தண்ணீர் இருக்கும். உள்ள ஆழமா போனா சேரும் இருக்கும். அந்த சேருக்கு போகாம நல்ல நீர்ல குளிச்சுட்டு வரலாம். அந்த மாதிரி நூல்களை படிக்கும்போது நம்மளுடைய அறிவு விழிப்போடு இருந்து இவங்க என்ன நிலையில இருந்து என்ன எழுதியிருக்காங்க, இவங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ளணும். அதுல ஆழ்ந்து விடக்கூடாது. அவங்க எந்த அளவுல அறிவுல உயர்ந்து இருக்கிறாங்களோ
வாழ்க்கையில வளம் கண்டு இருக்கிறாங்களோ, அந்த அளவுதான் அந்த நூல்ல அந்த கருத்து தொனிக்கும். அவங்க மக்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி எதுவோ, அது அப்படியே தொனிக்கும் அப்படிங்கிறாங்க. அதனால எந்த அறிவு நிலையில இருந்து அவங்க எழுதுறாங்களோ, அதை படிக்கும்போது நமக்கும் அந்த நிலைக்கு அந்த அறிவு நிலையை உயர்த்திக் கொண்டு போகும். அத்தகைய நூல்கள் தான் இன்னைக்கு தேவை. அப்போ அந்த நூல்கள தான் நம்ம படிக்க கற்றுக்கொள்ளணும். அதனால தான் மகரிஷி அன்னைக்கு முதன் முதலாக உலக சமாதானம் அப்படிங்கிற நூலை எழுதினபோது, மனிதன் வாழ்வாங்கு வாழ வந்து விட்டானேயானால், வாழத் தெரிந்து கொண்டால் எப்படி இருக்கும்? என்று பல பாடல்களை எழுதினாங்களாம். அப்படி எழுதிக் கொண்டே இருக்கும்போது, ஏழ்மையையோ, காதலையோ பொருளாய்க் கொண்டு எவர்தான் கட்டுரை எழுத, கவிதை எழுத நேரும் அப்படின்னு அதுல ஒரு வரி எழுதியிருக்காங்க. நம்ம எல்லாரையும் பார்த்து சொல்றாங்க. இத எல்லாரும் நல்லா நினைவு வச்சுக்கோங்க. இன்னைக்கு வரக்கூடிய கதைகளையோ, கட்டுரைகளையோ பார்த்தீங்கன்னா, வியாபாரத்துக்காக எழுதப்படுகின்ற நூல்கள் தான் மனிதனை உணர்ச்சி வசப்பட வைத்து, மனிதனை இன்னும் கீழ் நோக்கி கொண்டு போகுமே தவிர, மேல் நோக்கி செல்வதற்கு அங்க இடமே இல்ல. அதுல அதிலிருந்து மனிதன் மீளுவதற்கு, உயர்வதற்கு என்னென்ன உண்டோ அவைதான் ஆன்மீக பண்பாளர்கள் நமக்கு எழுதிய நூல்கள் அப்படின்னு குருபிரான் சொல்றாங்க. அப்ப அந்த நூல்கள் தாங்க துக்கம் கெடுப்பது நூல் அப்படிங்கிற ஒரு சூத்திரத்துக்கே பொருந்தும்னு சொல்றாங்க. அப்ப துக்கத்தை கெடுத்துடுச்சுன்னா மகிழ்ச்சி தானே கிடைக்கும். அப்போ மகிழ்ச்சி தரக்கூடியதுதான் நல்ல நூல். அப்ப அந்த மாதிரி நூல்கள நாம மென்மேலும் படிக்கணும். படிக்கும்போது அதன ஆராய்ச்சி செய்யணும். அப்போ ஆராய்ச்சி செய்யும்போது நமக்கு அறிவு தெளிவு உண்டாகுங்க. ஆராய்ந்து நல்ல தெளிவுகளை எல்லாம் நாம நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிடணும். அப்படி நோட்ஸ் எடுத்துக்கிட்டு பல தடவை அதை சிந்திக்கணும். 5 புத்தகங்கள படிச்சு விட்டேன் என்பது முக்கியம் இல்ல. 4 மகான்கள் எழுதிய 4 நூல்களை ஒருத்தர் படிச்சா, ஒருத்தரோட வாழ்க்கைக்கு அவையே போதும்னு குருபிரான் சொல்றாங்க. வெவ்வேறு நூல்கள்லயும் ஒரே கருத்த தான் திரும்ப திரும்ப வெவ்வேறு வகையில, வெவ்வேறு காலத்துல சொல்லப்பட்டவையாக இருக்கும். அதனால ஆழ்ந்து ஒரு நூல படிச்சா கூட போதும். அந்த முறையில நூல்கள படிக்க வேண்டுமே தவிர, கதைகளை படிப்பதால பயனில்ல. இது உண்மையிலேயே இந்த கருத்து வந்து நம்ம எல்லாரும் சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான கருத்து தான். மகரிஷி ஆழமா சொல்றாங்க. இப்போ நம்ம மனவளக்கலையில நல்ல தேர்ச்சி பெற்றவங்க எல்லாம் குறிப்பெடுத்து மகரிஷியோட பல புத்தகங்கள படிச்சு, அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பல பேராசிரியர்கள் நமக்கு தன்னுடைய அனுபவத்தையும் இணைச்சு ரொம்ப அருமையா சிந்தனை விளக்கம் குடுக்குறாங்க. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் பண்றாங்க. மகரிஷி சொல்லக்கூடிய அந்த தேர்ந்த அறிவு அப்படிங்கிறது, அந்த கலெக்டிவ் இன்டெலிஜென்ஸ் வந்து இப்போ நாளுக்கு நாள் இந்த விஞ்ஞான சாதங்களோட துணையோட, இந்த கலெக்டிவ் இன்டெலிஜென்ஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வேகமா வளர்ச்சி அடைகிறத பார்க்குறோம். இப்போ ஒரு செய்திய வந்து சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி புரியும். இதே இத எழுதி காட்டினத படிக்கும்போது ஒரு விதமான பதிவு நமக்கு ஏற்படும். அதே சமயம் இந்த விசுவல் ஸ்டடின்னு சொல்லுவாங்க பாருங்க. ஒரு காட்சி பொருளாக, அந்த செய்தியை காட்சி படமாக்கி காட்டும்போது, இன்னும் ஆழமா அழுத்த பதிவாக அந்த மூளை செல்கள்ல பதியும். மத்தவங்களோட பகிர்ந்து கொள்ளும்போது இன்னும் ஆழமா பதியும். அப்போ இன்னைக்கு தொடர்பு கொள்ளக்கூடிய தொலைத்தொடர்பு சாதனங்கள் அதிகமா பெருகி விட்டதுனால, மனவளக்கலை பயிற்சிய பற்றி சொல்லிக் கொடுப்பது ரொம்ப சுலபமாகி விட்டது. அன்னைக்கு நாங்கலாம் எடுத்த காலத்த விட, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, சின்ன வயசு குழந்தைங்க முதல் பெரியோர்கள் வரை, இந்த நூல்களை பற்றிய அறிவ பல விதத்துல புகுத்தக்கூடிய தன்மை வந்து இன்னைக்கு அபரிமிதமாக வளர்ந்திருக்கு. அப்படின்னு நம்ம இப்போ அனுபவத்துல பார்க்கிறோம். உருக்கத்த உண்டாக்கி பணம் வசூல் செய்யணும் அப்படிங்கிற நோக்கம் தான் கதைகள்ல, கட்டுரைகள்ல, சினிமாவுல இருக்குதுன்னு குரு சொல்றாங்க. அதனால நாம ரொம்ப விழிப்போடு இருக்கணும். நூல்கள்ல நமக்கு வேண்டிய உலக அனுபவமும் இருக்கணும், உயிர் அனுபவமும் இருக்கணும். இவைகளை எல்லாம் பெற்றுக்கொண்ட பிறகு வாழ்க்கையில எதை பயன்படுத்தி எந்தெந்த வகையில முன்னேற்றம் அடையலாம் என்று பயன்படுத்தி பார்க்கிற போதுதான் அதுல உள்ள நெளிவு சுழிவு இவைகளை எல்லாம் நம்ம இனங்கண்டு மறுபடியும் அவற்றை திருத்திக் கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் வாழ்க்கையில பொறுப்புடையவங்க தானே. அப்போ நம்ம பொறுப்போடு உணர்ந்து வாழ்ந்து பார்க்கணும். இறைவனுடைய பள்ளிக்கூடம் உலகம்தான். அதுல ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஏடு. அதுல ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஒவ்வொரு வரி.
இந்த பாடம் எல்லாருக்கும் உண்டுங்க. இந்த பாடத்த படிக்கும்போது அதுல இருக்கிற இன்பம், துன்பம் எல்லாருக்கும் கிடைக்கும். ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, பெரியவனாக இருந்தாலும் சரி, சின்னவனாக இருந்தாலும் சரி, எந்த பாகுபாடும் கிடையாதுங்க. இந்த முறையில நம்ம வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கு அத்தகைய அந்த மாதிரி நூல்களை எல்லாம் ஒண்ணா படிக்கணும். அப்படி அந்த மாதிரி நூல்களை எல்லாம் நாம ஒரு சேர ஒண்ணா படிச்சு ஒரு நூலிலாவது நம்ம தேர்ச்சி அடையணும். அப்படி தேர்ந்து விட்டோம் என்றால், பிறகு எந்த நூலை பார்த்தாலும், படித்தாலும் அதற்கு உட்பட்டதாக தான் இருக்குமே தவிர, அதற்கு மேலாக இருக்காது. இப்ப இத நம்ம வாழ்க்கை அனுபவத்துல பார்த்திருக்கிறோம். மனிதனுடைய பெருமை, இன்ப துன்ப இயல்பு, செயல்களோட விளைவு, இறைநிலையோட பெருமை. இவைகளை சரியாக உணர்ந்து கொண்டோமானால், எந்த நூலை படிச்சாலும் அதுக்குள்ளாகத்தான் இருக்கும். இப்ப அந்த முறையில நல்ல நூல்கள படிப்பதற்கு பழகிக் கொண்டா தாங்க முடியும். அதனால நல்ல நூல்கள நாம படிக்கணும். அதுல சில கொட்டேஷன்ஸாக வரக்கூடிய சில கவிகள மனனம் செய்து கொள்ளணும். அத திரும்ப திரும்ப படிக்கும்போது நம்மளுடைய குணத்தோட தன்மையையும் உயர்த்த முடியும். அத பலருக்கும் எடுத்துச் சொல்ல எளிதாக இருக்கும். கவியில ஒரு சிறப்பு இருக்குது. என்னன்னா, இப்போ உரைநடைய படிச்சோம்னு சொன்னா, அந்த கருத்து தான் நம்ம நினைவுல இருக்கும். ஆனா மறந்துட்டா மறுபடியும் நினைவுல கொண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால அதையே கவியாக்கி படிச்சுட்டோம்னா, மறந்து விட்டா கூட அதோட மேலடி என்ன அப்படின்னு நினைவுபடுத்துனோம்னா, முதல் அடியிலிருந்து கடைசி அடி வரைக்கும் நம்ம நினைவுக்கு வந்துடும். அப்பொழுது அதுல இருக்கிற கருத்துக்கள் அப்படியே காட்சியாக வந்துடும். அப்ப அந்த மாதிரியான பல நல்ல கவிகள நம்ம வரப்படுத்திக் கொள்ளணும். எவ்வளவுக்கு எவ்வளவு நல்ல கவிகள நாம வரப்படுத்திக் கொள்றோமோ, அந்த அளவுக்கு நமது உடம்புல அந்த சவுண்ட், அந்த ஒலி அலைகள், அதிர்வு அலைகள் எப்பொழுதும் ஓடிக்கிட்டே இருக்கும். அதுல உள்ள கருத்து அளவுக்கு நம்மளுடைய கேரக்டர்லயே ஒரு நன்மையை உருவாக்கி கொண்டே இருக்கும். அந்த முறையில நல்ல கருத்துக்கள் நிறைந்த கவிகள படிக்கணும். இப்ப நாம எல்லாருமே அனுபவிச்சு பார்த்திருப்போம். இப்ப அருட்தந்தையோட கவிகள நம்ம எத்தனையோ பேருக்கு பாடல் வடிவுல நம்ம பாடியும் பகிர்ந்திருக்கிறோம். இப்ப நான் அந்த காலத்துல மகரிஷியோட பாடல்கள பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியா மனனம் செய்வதற்கு ஏற்றபடி ஒரு பாடகி கிடைச்சாங்க. அந்த காலத்துல அக்ஷயான்னு ஒரு அம்மா ரொம்ப அருமையா பாடுனாங்க. பேக்கிரவுண்ட் மியூசிக்ன்னு பார்த்தா பெருசா கிடையாது. இந்த தம்புரா சவுண்ட் தான் இருக்கும். அப்போ அவங்க பாடல்கள கேட்கும்போது, எனக்குள்ள அப்போ ஒரு ஜீவகாந்தம் அந்த அளவுக்கு பெருகும். அதுல குறிப்பா நான் ஒரு கவிய கேட்ட அடுத்த க்ஷணமே எனக்கு மனனம் ஆயிடுச்சு. 22 வயசுல உங்களுக்கு ஜீவகாந்தம் ரொம்ப திணிவா இருக்கும். அந்த சமயம் கேட்டது தான் அந்த பாடல்கள். இன்னைக்கு வரையும் ஞாபகம் இருக்கு. அது என்ன பாடல் பார்த்தீங்கன்னா, "எப்பொருளை, எச்செயலை, எக்குணத்தை, எவ்வுயிரை, எவ்வுருவை ஒருவர் அடிக்கடி நினைந்தால், அப்பொருளின் தன்மையதாய் நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும்." இந்த கவி ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிருக்கு. அடிக்கடி இந்த கவிய நானு அவங்க பாட பாட நான் அத கேட்டு மனனம் செஞ்சு, அதையே உள்ளத்துல ஆழமா பதிய வச்சிருந்தேன். அப்ப இந்த கவியோட விளக்கம் நான் அனுபவ ரீதியா நெறைய உணர்ந்தேன். இப்ப மகரிஷி கவிகளெல்லாம் நம்ம வரப்படுத்திக் கொள்ளணும்ன்றாங்க. இப்ப இந்த மாரி இசையோடு கூடிய நல்ல கவிகள நம்ம பாடல் வடிவுல அப்படியே அந்த கேள்வி ஞானத்தின் மூலமாகவே கேட்டும், அதன் பிறகு புத்தகங்கள படிச்சும் நம்ம அழுத்த பதிவாக்கிக் கொள்ளணும். நம்மளோட நினைவலைகள பதிவாக்கிக் கொள்ளும்போது, நமது மூளை செல்கள்ல பதியும், வித்து செல்கள்ல பதியும், உயிர் துகள்கள்ல, புலன்கள்ல, செல்கள்ல, இப்போ உடல் முழுவதும் உள்ள அந்த ஜீவகாந்தத்துல, பிறகு பிரபஞ்ச காந்த களத்துல இப்படி பதிவை ஏற்படுத்தும். அந்த மாதிரி அழுத்தமாக நினைவலைகளை பரப்பி மனதுல பதிய வைத்துக் கொள்ளும் பொழுது, நமக்கு நல்ல ஒலி அலை, அதிர்வு அலைகள் நம்ம உடம்புக்குள்ள, உள்ளத்துக்குள்ள ஊடுருவி, நம்ம கருமையத்த அதுல இருக்கிற பதிவுகள எல்லாம் தூய்மைப்படுத்தி விடும். இதை நிறைய அன்பர்கள் அனுபவிச்சிருப்போம். இந்த அனுபவத்த நம்ம மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்ளணும். இப்ப நல்ல அருட்கவிகள், ஒழுக்கத்தை வளர்க்கக்கூடிய கவிகள் பல மொழிகள்ல இருக்கிறது மாரி தமிழ்லயும் ரொம்ப இருக்குதுன்னு சொல்றாங்க குருபிரான். ஏன்னா, அந்த தமிழ்நாட்டுல உள்ளவங்க அவைகளை எல்லாம் மதிக்கிறதே இல்ல. காரணம் என்னன்னா, பெரும்பாலான கவிகள் எல்லாம் சில வழக்கிழந்த சொற்களும், நடைமுறையில இல்லாத சொற்களும் இருக்கிறதுனால, அதுக்கு அர்த்தம் புரியாம சங்கடப்பட வேண்டியிருக்குது. அவைகளை எல்லாம் விளக்கக்கூடிய அளவுக்கு திறமை வேண்டும்னு சொல்றாங்க குரு. அப்ப அந்த மாரி கவிகள் நம்மளுடைய மனவளக்கலை பாடத்திட்டத்துல இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது. அன்னைக்கு ஒரு கருத்த மகரிஷி பதிவு செஞ்சாங்க.
அவரோட கனவு இன்னைக்கு நனவாயிடுச்சு. எப்படின்னா, அருட்தந்தையோட கவிகள படிச்சு, நமது அறிவாட்சி தரத்துல உயர்ந்த பல அறிஞர்கள், தமிழறிஞர்களும் சரி, இப்ப உரை விளக்கம் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. சில பேராசிரியர்கள் மகரிஷியோட ஞானக்கலைஞர் புத்தகத்திலிருந்து பல கவிகளுக்கு உரை விளக்கம், சொற்பொழிவா குடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ முதுநிலை பேராசிரியர் ஜெயதி பாலச்சந்திரன் அம்மா அவர்கள், அப்புறம் பேராசிரியர் கோதை கோவிந்தராஜன் அம்மா, அப்புறம் முதுநிலை பேராசிரியர் மாரியம்மாள் அம்மா இவங்கெல்லாம் கூட அ அழகா உரை விளக்கம் குடுக்குறாங்க. அம்மா வந்து மாரியம்மாள் அவங்க புத்தகமே வெளியிட்டுட்டாங்க. அப்போ இந்த கவிகளை எல்லாம் ஜீவ கவிகள்னு சொல்லலாம். ஏன்னா ஜீவ கவிகள் வந்து அந்த ஆசிரியர் மறைந்தாலும், அது வற்றாத ஜீவநதி மாதிரி என்றைக்கும் நிலைத்து இருக்கக்கூடியது. இப்ப மகரிஷி எழுதின அந்த 2000 கவிகள் எந்த அளவுக்கு ஆழமான, நுட்பமான பொருள்கள் உடையதுன்னு நமக்கு தெரியும். இப்ப வானத்துல எத்தனையோ நட்சத்திரங்கள் இருக்கு. அப்போ சில நட்சத்திரங்கள் நல்லா ஜொலிக்கும். அத மாதிரி மகரிஷியோட இந்த கவிகள் அனைத்தும் வரக்கவிகள்னு சொல்லலாம். அன்னைக்கு வள்ளலார் வந்து பாத்தீங்கன்னா, மகரிஷி உடம்புல 10 ஆண்டுகள் இருந்தாரு. அது நமது மகரிஷியோட வாழ்க்கை விளக்க புத்தகத்துல படிச்சிருக்கிறோம். அவர் பாத்தீங்கன்னா, ஆட்கொண்டார். மகரிஷி ஆட்கொண்டு துரியாதீத தவத்த வடிவமைச்சாரு. அதிகாலை 3:30 மணியிலிருந்து 5:30 மணி வரையும் மகரிஷிக்கு தூக்கமே வரல. அப்போ எழுந்து உட்கார்ந்து இறைநிலை தவம், துரியாதீத தவம்லாம் செஞ்சுட்டே இருந்திருக்காங்க. ஒரே நாள் இரவுல மட்டும் பாத்தீங்கன்னா, 35 கவிகள் உதயமாச்சாம். அந்த கவிகள பாத்தீங்கன்னா, சாதாரண மனநிலையில எழுத முடியாது. எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா, அப்படி அடுக்கி வச்சது மாதிரி, அவ்ளோ எதுகை மோனையோட அற்புதமாக வந்ததாம். அதற்கு காரணம் என்னன்னா, அந்த டெல்டா ஃப்ரீக்வன்சி. மகரிஷியை யாரும் நினைக்காத ஒரு நேரம். அந்த நேரத்துல சுவாமிஜி இறைநிலை தவத்த செஞ்சிருக்காங்க. துரியாதீத தவத்துல செய்யும் பொழுது, அந்த அரித்துயில் விளக்கம். அரித்துயில் நிலையில அருமையான விளக்கம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்ப கவிகள்லாம் எழுதியிருக்காங்க. அப்போ மகரிஷியோட அந்த ஞானமும் வாழ்வும் கவி புத்தகத்த படிச்சு பார்த்தானா, வாழ்க்கைக்கு அவ்வளவு பயனுள்ள விஷயங்கள மகரிஷி சாப்டர் போட்டு எழுதியிருப்பாங்க. இறைவணக்கத்திலிருந்து கடைசியில சமுதாயம் வரையும் ஒவ்வொரு சாப்டரா போட்டு எழுதியிருப்பாங்க. அந்த கவி புத்தகம் எல்லாம் வந்து மகரிஷியே ரொம்ப பூரிச்சு போன புத்தகம். சரி. இப்ப இவ்வளோ நேரம் நம்ம மகரிஷி சொன்ன நூல்கள் எப்படியெல்லாம் மகிழ்ச்சி தருதுன்னு ஜென்ரலா பார்த்தோம். இப்ப மகரிஷியோட புத்தகங்கள்ல என்னை ரொம்ப மகிழ்ச்சிக்கு ஆழ்படுத்திய புத்தகங்கள நான் இப்போ என்னோட அனுபவ ரீதியான விஷயங்கள உங்களுக்கு வரிசைப்படுத்தி சொல்லலாம்னு நினைக்கிறேன். 1995ஆம் வருடம் நானு எம்.ஃபில் அப்பதான் சேர்ந்திருக்கேன். அப்போ வேதாத்ரி மகரிஷி நோக்கில் அறநெறி அப்படிங்கிற தலைப்புல ஆய்வு செய்யலான்ட்டு இருந்தேன். அப்போ வந்து மனவளக்கலை பிரபலமாகாத நேரம். நானும் துரிய தவம் வரையும் தான் அப்போ முடிச்சிருந்தேன். அப்போ என்னோட கைடுக்கு மகரிஷிய பத்தி எதுவும் தெரியாது. மனவளக்கலைய பத்தி எதுவுமே தெரியாது. இப்ப நாள்தோறும் தவம் செய்வேன். மகரிஷி புத்தகங்கள படிச்சுக்கிட்டே இருப்பேன். இப்படியே 11 மாதங்கள் சென்று விட்டது. இன்னும் 1 மாதம் தான் இருக்கு தீசிஸ முடிக்கிறதுக்கு. என் கூட சேர்ந்த அத்தன பேருமே முடிச்சுட்டாங்க. என்னால எழுதவே முடியல. காரணம் என்னன்னா, என்னால ஒரு எல்லைக்குள்ள வர முடியல. ஏன்னா படிக்க படிக்க அது அறிவு சுரங்கம் பெருகிக் கொண்டே இருக்குது. நாளுக்கு நாள் சிந்தனை எனக்கு ஊற்று எடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனா ஒரு எல்லை கட்ட முடியல. அப்போ ஒரு நாள் மௌனம் விரதம், உண்ணாவிரதம் ஒரு சேர இருந்தேன். அப்ப எங்க வீட்ல காலையில 4:30 மணிக்கு பேரண்ட்ஸ்ட்ட சொல்லிட்டு, நானு வெறும் தண்ணீர் மட்டும் அருந்திக் கொண்டு, மகரிஷியோட எனது வாழ்க்கை விளக்கம் புத்தகத்த தான் ஃபர்ஸ்ட் படிச்சேன். படிச்சு முடிக்கும் பொழுது குருபிரான் உயிர்க்கலப்பு பெற்றத நான் நல்லா உணர்ந்தேன். அப்போ எனக்கு தோணிருச்சு, குருவை நேரில் சந்தித்து ஆசி பெற்றால் தான் இந்த எம்.ஃபில் தீசிஸ சிறப்பா எழுத முடியும் அப்படின்னு என் உள்ளுணர்வு சொல்லுச்சு. அதன்படி குருவ நான் சந்திச்சேன். திருநெல்வேலியில சந்திச்சு, அவர்கிட்ட ஆசி வாங்கினேன். வாங்கி ஒரே மாசத்துல தீசிஸ் எழுதி சப்மிட் பண்ணிட்டேன். அந்த தீசிஸ வேல்யூ பண்ண மதுரை காமராஜர் யுனிவர்சிட்டில இருந்து பேராசிரியர் அஜ்மல் கான் அப்படிங்கிறவரு வந்தாரு. அவர வேல்யூ பண்ணிட்டு எனக்கு 82 மதிப்பெண்கள் போட்டாரு. ஃபர்ஸ்ட் மார்க் போட்டாரு. பல கேள்விகள் கேட்டாரு. மத்தவங்களுக்கெல்லாம் 5 நிமிஷத்திலேயே இன்டர்வியூ முடிச்சுட்டாங்க. எனக்கு மட்டும் 1/2 மணி நேரம் விடாம கேள்வி மேல கேள்வி எழுப்பிக்கிட்டே இருந்தாரு. நானும் பதில் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். மகரிஷிய பத்தி, மனவளக்கலை பத்தி தெரியாதவங்க வந்தா நம்ம எப்படி பதில் சொல்ல போறோம்? அவங்க எப்படி இத வேல்யூ பண்ணுவாங்கன்னு.
பார்த்தா அவரு அப்படியே குருவே சாட்சாத் குருவே வந்து கேள்வி கேட்ட மாரி இருந்தது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்ப நான் அந்த "எப்பொருளை எச்சேலேன்ங்கிற" அந்த அந்த பாடல்களோட அர்த்தத்த அன்னைக்கு தான் நான் உணர்ந்தேன். குருவை மதித்து ஒழுகும்போது, குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அத அன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ அந்த பேராசிரியர்ட்ட கேட்டேன். "நீங்க மனவளக் கலைஞரா? இவ்ளோ அற்புதமா கேள்வி எழுப்பியிருக்கீங்களே ஐயான்னு" கேட்டப்ப, அவர் சொன்ன விஷயத்த கேட்டு நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். அவர் சொன்னாரு, "1 மாசத்துக்கு முன்னாடி, அதாவது என்னை சந்திப்பதற்கு 1 மாதத்திற்கு முன்னாடி, எனது வாழ்க்கை விளக்கம் என்ற புத்தகத்தை ஒருத்தர் அன்பளிப்பாக அந்த பேராசிரியருக்கு மதுரை காமராஜ் யுனிவர்சிட்டிக்கு வந்து குடுத்துருக்காங்க." இப்ப பாருங்க, குரு பிரான் வந்து எந்த அளவுக்கு அந்த என்னோட எண்ணத்துல ஊடுருவி, ஒரு சரியான நபர இன்டர்வியூக்கு அனுப்பி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. அந்த ஒரு புத்தகத்த படிச்சுட்டு, அவர் பாருங்க 1/2 மணி நேரத்துக்கு மேலாக எனக்கு கேள்வி எழுப்பி, எனக்கு முதல் மதிப்பெண்கள் போட்டார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, எனக்கு நெறைய வாய்ப்புகள். ஏன்னா, நாள்தோறும் குருவோட புத்தகத்த படிக்க படிக்க, அத பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்க ஆர்வம் அதிகமாயிட்டே இருந்தது. அப்பதான் எனக்கு விஷுவின் அரட்டை அரங்கத்துல பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. கிடைச்சப்ப நான் அதுல போய் பேசினேன். 4 நாள் இன்டர்வியூ நடத்துனாங்க. ஒவ்வொரு டைமும் நெறைய பேர் போட்டி போட்டாங்க. 4வது நாளு நான் நெனச்சேன், சரி அவ்வளோதான். எல்லாரும் நகைச்சுவையா பேசிருக்காங்க. நம்மளுக்கு அந்த மாரி பேச தெரியல. அநேகமா இப்போ ரிஜெக்ட் பண்ணாலும் பண்ணிருவாங்கன்னு ஒரு எதிர்மறை எண்ணத்தோட தான் சோர்வா வீட்டுக்கு வந்தேன். அன்றைக்கு இரவுல 10 மணிக்கு அவரு விசு சார் அவரே டைரக்ட்டா பேசி, "நீங்க செலக்ட் ஆயிட்டீங்கன்னு" சொன்னப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதன் பிறகு அந்த 2 எபிசோடு பேசி முடிச்சு, அந்த அந்த லைவ் டெலிகாஸ்ட் அத வந்து வீடியோ கேசெட் அன்னைக்கெல்லாம் அதான் உண்டு. அதுல எங்க அப்பா ரெக்கார்ட் பண்ணி, நான் வீட்டுக்கு வந்தப்ப எனக்கு திரும்ப போட்டு காமிச்சாங்க. அப்ப பார்த்த உடனே ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். ஏன்னா, அங்க நான் பேசுனது நானே கிடையாது. சாட்சாத் குரு தான். ஏன்னா, என்னோட அறிவுக்கும், அனுபவத்திற்கும் அப்பாற்பட்ட செய்திகள நான் அங்க பகிர்ந்திருக்கிறேன். நிச்சயமா என்னோட அறிவுக்கு உட்பட்ட விஷயமே கிடையாது. ஏன்னா, அப்பதான் யோசிச்சு பார்க்கிறேன். ஞானமும் வாழ்வும் புத்தகம், மகரிஷியோட வாழ்க்கை விளக்கம் புத்தகம், அப்புறம் மனோரமா சின்னசாமி அவர்கள் மகரிஷிய பற்றி எழுதிய என் குருநாதர் புத்தகம். இவற்றை எல்லாம் படித்த அந்த சாராம்சத்த தான் அந்த விஷுவோட அரட்டை அரங்கத்துல நான் பேசியிருக்கேன். அதனால தான் நான் செலக்ட் ஆயிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது. அதன் பிறகு நிறைய வாய்ப்புகள் என்ன தேடி வந்தது. ஏன்னா, நான் மனவளக்கலை வர்றதுக்கு முன்னாடி, பெரிய பேச்சாளரும் கிடையாது, எழுத்தாளரும் கிடையாது, சிந்தனை பண்ணவும் எனக்கு தெரியாது. ரொம்ப சாதாரண பெண்ணாக தான் இருந்தேன். அப்போ குரு வந்து என்னை எந்த அளவுக்கு உயர்த்தி விட்டிருக்கிறாருன்னு பாருங்க. அதன் பிறகு ஆல் இண்டியா ரேடியோல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்போ அமைதியை தேடிங்கிற தலைப்புல உரைச்சித்திரம் எழுதி குடுத்தேன். அந்த உரைச்சித்திரம் பார்த்தீங்கன்னா, 1/2 மணி நேரம் ஒலிபரப்பு செஞ்சாங்க. அது பல வாசகர்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. மறு ஒலிபரப்பு செய்யுங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்ப மறு ஒலிபரப்பு செஞ்சாங்க. அதுக்கு வந்து காசோலையாக அன்னைக்கு வந்து ரூ. 800 குடுத்தாங்க. 1997ஆம் வருடம் நான் சொல்றது. ஏன்னா, அந்த உரைச்சித்திரம் எழுதுறதுக்கு ஒரு வாரம் முன்னாடி எனக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது. அறிவு திருக்கோயில் கட்டிட பணிக்கு நம்மால் ஆன ஒரு சிறு உதவிய நம்ம செய்யணும். ஒரு பணத்த அன்பளிப்பா குடுக்கணும். அப்பா, அம்மா யார்ட்டயும் கேட்கக்கூடாது அப்படின்னு நெனச்சிட்டு இருந்தேன். அப்ப நானு வேலைக்கெல்லாம் போகல. ஜர்னலிசம் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப எப்படி நம்ம இத குடுக்க போறோம்னு நெனச்சேன். பார்த்தா, அந்த எண்ணத்துக்கு எனக்கு அகில இந்திய வானொலி நிலையத்திலிருந்து இப்படி ஒரு உரைச்சித்திரம் எழுதி குடுங்கன்னு அழைப்பு வந்து, அதுக்கு ஒரு காசோலை ரூ. 800 பணமும் குடுத்துருக்காங்க. அன்னைக்கு 1997ஆம் வருடம் ரூ. 800ங்கிறது மிகப்பெரிய தொகை. நான் அறிவு திருக்கோயிலுக்கு நன்கொடை கொடுத்துட்டு ரூ. 500 குடுக்கணும்னு நெனச்சேன். ஆனா கிடைச்சது 800. ரூ. 500 குடுத்துட்டு மீதி ரூ. 300க்கு மகரிஷியோட மனவளக்கலை புத்தகம், என் குருநாதர், அ வாழ்க்கை விளக்கம், ஞானமும் வாழ்வும் இந்த புத்தகங்கள்லாம் வாங்கி உடற்பயிற்சி புத்தகம், காயகல்ப புத்தகம் இவையெல்லாம் வாங்கி நெறைய பேருக்கு வந்து நான் அன்பளிப்பா குடுத்தேன். அதன் பிறகு நெறைய நட்பு வட்டங்கள் பெருகுச்சு. அடிக்கடி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஒரு சந்தர்ப்பத்துல எனக்கு மகரிஷிங்கள் புத்தகங்கள் படிக்க படிக்க எனக்குள்ள எழுத்து வேகம் அதிகமாச்சு. அப்போ சிந்தனை, சொல், செயல் எல்லாமே வந்து ஃபுல்லா வேதாத்திரியத்த பேஸ் பண்ணி இருந்ததுனால, அடுத்து நான் ஆச்சரியப்படக்கூடிய அளவுல ஒரு வாய்ப்பு கிடைச்சது. மகரிஷியோட தத்துவங்கள அடிப்படையா வச்சு ஒரு நாடகம் எழுதணும்னு நினைச்சிட்டு இருக்கும்போது, அகில இந்திய வானொலி நிலையத்திலிருந்து ஒரு அழைப்பு வந்தது. நாடகத்துல நடிக்க வாங்கன்னு.
போய் பார்த்தா அங்க மகரிஷியோட தத்துவத்தை அடிப்படையாக வச்சு ஒரு அம்மா நாடகம் எழுதியிருந்தாங்க. அதுல நடிக்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா, நான் நினைக்கிற ஒவ்வொரு எண்ணமுமே குருவோட கருத்துக்களை அடிப்படையாக வச்சதுனால எனக்கு அடுத்தடுத்து வெற்றி மேல வெற்றி கிடைச்சுக்கிட்டே இருந்ததுன்னு சொல்லலாம். இந்த அரட்டை அரங்கத்துல பேசுனதுக்கு அப்புறம் மதுரை இலக்கிய பேரவையிலிருந்து எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. கவியரங்கத்துல பேச வாங்கன்ட்டு. சரியா போச்சு. எனக்கு ஒண்ணுமே தெரியாதே! கவியே தெரியாதே! நான் சுயமா சிந்திச்சு எழுதுற ஆளே கிடையாதே! அப்படின்னு கொஞ்சம் பயந்து போயிட்டேன். இல்ல எனக்கு தெரியாது. என்ன விட்டுருங்களேன் அப்படின்னு. இல்ல நீங்க உங்களால முடியும் அப்படின்னு சொல்லும்போது, குருவே உள்ளிருந்து சொல்வது போல ஒரு அந்தராத்மா ஒலிச்சது. அப்படியா? சரி. மகரிஷி தான் 2000 கவிகளுக்கு மேல எழுதியிருக்காங்களே! அங்க எங்கன்னு பார்த்து எதையாவது காப்பி அடிச்சு வழக்கம் போல போய் அங்க போய் பேசிருவோம். அப்படின்ட்டு நானு எழுதி வச்சு ரெடியா இருந்தேன். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு "அரிதாரம் பூசிக்கொள்ள ஆசை. ஆன்மீகவாதியாக" அப்படின்னு குடுத்திருந்தாங்க. 6 பேரு கவியரங்கத்துல பேசினாங்க. விதவிதமா தலைப்பு ஒவ்வொருத்தருக்கும் ஆசிரியராக, கவிஞனாக, விஞ்ஞானியாக, அரசியல்வாதியாக இப்படி எல்லாம் குடுத்திருந்தாங்க. அதுல நான் ஆன்மீகவாதியாக அப்படின்னு பேசிட்டு அன்னைக்கு ரிசல்ட் எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடி நேராச்சுன்னு வீட்டுக்கு வந்துட்டேன். மறுநாள் எங்க பேராசிரியர் அந்த இலக்கிய பேரவை தலைவர் பேராசிரியர் வந்து சொல்றாரு, "அம்மா நீங்க சொன்ன அந்த கவியரங்கத்துல உள்ள கவிதைக்கு முதல் பரிசு கிடைச்சிருக்குன்னு." நான் மிரண்டு போயிட்டேன். ஐயா! அது என்னோட கவியே கிடையாது. அது அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷியோட கவி. அது அங்கேயே நான் சொல்லியிருக்கிறேனே. பரவால்ல. இந்த சின்ன வயசுல அப்ப நான் சொல்லும்போது எனக்கு அன்னைக்கு பார்த்தீங்க, அப்போ வந்து 24 வயதாயிடுச்சு. அப்போ இந்த வயதுல இவ்வளோ மகானோட கருத்துக்கள இவ்ளோ பெரிய மேடையில வந்து நீங்க சொன்னது, அந்த விஐபி அந்த கவியரங்கத்த தலைமை தாங்க வந்த அந்த விஐபிக்கு ரொம்ப பெருமையாகவும், மகிழ்ச்சியாகவும் இருந்தது. அதனால அவர் தாம்மா முதல் மதிப்பெண்கள் போட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிற மாதிரி வேதாத்திரியம் கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிறது நான் தெரிந்து கொண்டேன். எனக்கு ஒன்றுமே தெரியாது. என்னையும் ஒரு சிறந்த கருவியாக்கி மகான் இந்த அளவுக்கு உயர்த்தி கொண்டே வர்றாங்களே அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு உள்ள பூரிப்பு அதிகமாச்சு. அப்போ இதெல்லாமே பெத்தவங்க செஞ்ச தவப்பலனால தான் மகரிஷி நமக்கு இந்த வயதுல குருவா கிடைச்சிருக்காங்க. எப்பேர்ப்பட்ட பெற்றோர்கள நம்ம பெற்றிருக்கிறோம். அப்படின்னு எங்க பெற்றவங்கள நினைச்சு நான் அப்படியே மனம் உருகி பிரார்த்தனை செஞ்சேன். இன்னைக்கு வரையும் குரு பிரான் சுக்குமமாக இருந்து பல நல்ல விஷயங்கள கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க. டெக்னாலஜி பத்திலாம் பெருசாலாம் எனக்கு தெரியாது. குருவ நினைப்பேன். அப்போ சில ஆப்ஸ வந்து குருவே எனக்கு கற்றுக் குடுப்பாங்க. அப்படி உள்ளுணர்வாக குரு பிரான் வந்து பல விஷயங்கள கத்துக் குடுத்தாங்க. அந்த எம்.ஃபில் தீசிஸ் எழுதும்போது கூட, அந்த ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண விஷயம்ன்னு சொல்லி அந்த பேராசிரியர் சொன்னது பார்த்தீங்கன்னா, "அறத்தின் தோற்றம்னு நீங்க ஒரு சாப்டர் போட்டிருக்கீங்கம்மா. அது என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு" அப்டின்னாரு. உடனே நான் சொன்னேன், "அதுவும் குரு சொல்லிக் குடுத்தது தாங்க ஐயா" அப்டின்னேன். ஏன்னா நானு ஆராய்ச்சி பண்ணும்போது, அறம் என்பது எப்பொழுது தோன்றியிருக்க முடியும்? அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது, பல புத்தகங்கள தேடி லைப்ரரியா ஏறி இறங்குனேன். ஆனா திருவள்ளுவர் கூட அறம் எப்பொழுது தோன்றி இருக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லலியே! அப்படின்ட்டு நான் பல பேரறிஞர்கள் எழுதின புத்தகங்களையும் படிச்சு படிச்சு பார்த்தேன். விளக்கம் வரல. அப்படியே டயர்ட் ஆயி டேபிள்ல தல வச்சு படுத்துட்டேன். அடுத்த நிமிஷம் பார்த்தா, திருக்குறள் உட்பொருள் விளக்கம் என் கண்ணுல பட்டது. மகரிஷி எழுதின புத்தகம். அத புரட்டி பார்க்கிறேன். அதுல போட்டிருக்காங்க மகரிஷி. அறம் என்பது எப்பொழுது தோன்றி இருக்க முடியும்? பிற உயிர் உணர்தலாக பெற்றிடும். சுக துக்க அளவினை உறவு கொண்டு உள்ளத்தால் யூகித்து உணர்ந்து இறங்கி உதவும் சிறந்த திருப்பம் உலகில் பெற்ற நாள் முதல் அறம் தோன்றிற்று. அது வளர்த்தவர்கள் பெயரினால் மதம் ஆயிற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப என்னைக்கு ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோட இன்பத்தையோ, துன்பத்தையோ கூர்ந்து கவனிச்சு தன்னுடைய அனுபவமாக மாற்றிக் கொண்டானோ, அன்றைக்கு தான் அறம் என்பது தோன்றியிருக்க முடியும். அது வந்து புத்தர் வளர்த்ததுனால புத்த மதம், இயேசு கிறிஸ்து வளர்த்ததுனால அது கிறிஸ்துவ மதம், அ நபிகள் நாயகம் சொன்னதுனால அது இஸ்லாம் மதம். அதாவது அறத்தின் உட்கருத்து என்னன்னு பார்த்தான்னா, ஆ மதத்தின் உட்கருத்து அப்படின்னு பார்த்தான்னா, ஒன்று தவம், இன்னொன்று அற வாழ்க்கை. இது 2 தான். இந்த 2 உட்பொருள் தான் எல்லா மதங்களும் சொல்லக்கூடிய சாராம்சம். அப்போ அந்தந்த மகான்கள் சொன்னதுனால அவங்கவங்க பேர அந்தந்த மதங்களுக்கு வச்சிருக்காங்க. அப்படிங்கிற அந்த கருத்து வந்து மகிழ்ச்சி சொன்னத நான் அப்படியே அங்க பதிவு செஞ்சிருந்தேன். அதற்கு மிகுந்த பாராட்டுகள் அம்மான்னு சொன்னாங்க.
அப்ப வேதாத்திரியம் எந்த அளவுக்கு ஒவ்வொரு மனிதனை உயர்த்துகிறது. மகரிஷியே ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணி அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயங்கள்னு சொல்லும்போது, "மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து" என்ற புத்தகத்தில் உள்ள கவிகள ஆழ்ந்து படிங்க. அது நான் எந்த அறிவு நிலையிலிருந்து எழுதியிருக்கிறேனோ, அத நீங்க ஆழ்ந்து படிக்க படிக்க உங்க வாழ்க்கையில எத்தகைய சிக்கல்கள் வந்தாலும், அந்த சிக்கல்லிருந்து விடுதலை அடையக்கூடிய ஒரு நுட்பமான அறிவு சுரங்கம் அந்த கவிகள்ல பொதிஞ்சிருக்குது அப்படின்னு மகிழ்ச்சியா சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த குட்டி குட்டி கவிகள்லாம் ஒவ்வொரு நாளும் படிக்க படிக்க நமது கருமையும் தூய்மையாகும். நம்மை சுற்றி நல்ல அலை இயக்கம் இருக்கும் என்று கூறி, வாய்ப்பளித்த அன்புள்ளங்கள் அனைவரையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வாழ்க வளமுடன்.